சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நிலவும் மருந்துகள் தட்டுப்பாடு காரணமாக ஏமாற்றத்துடன் நோயாளிகள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க கேட்கலாம். ஜெயலானி, சொல்லுங்க, மருந்துகள் தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லக்கூடிய நிலை இருக்கும் நிலையில் இதுகுறித்த நோயாளிகள் என்ன சொல்றாங்க? மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதற்கு என்ன காரணம்? தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் 5 அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனை நம்பி இருக்கிறார்கள். ஏனால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலாக அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது விளம்பர திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர்ந்து மருத்துவமனைகளில் மருந்துகளின் தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. குறிப்பாக சென்னையின் மிக முக்கிய மருத்துவமனையாக பார்க்கப்படுவது ஓமந்தூரார் மருத்துவமனை. ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்துகளின் தட்டுப்பாடு நிலவுவதாக தற்போது குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த பகுதியில் மருந்துகளுக்கான அந்த தட்டுப்பாடு என்பது நிலவுவதாக மருந்துகளை வாங்க வந்த நோயாளிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக சிறுநீரகம் பாதிப்பு, அதே போன்று சுவாச பிரச்சனை, எலும்பு மற்றும் தோள்களில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் பாதிப்பு, தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வழங்கக்கூடிய அந்த செப்ளக்சின் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் என்பது தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்த மருந்துகள் கடந்த 3 நாட்களாகவே தற்போது அரசு மருத்துவமனைகளில் கிடைப்பதில்லை என்பதாக தகவல் என்பது வெளியாகிறது. எனவே இது தொடர்பாக தற்போது நாம் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்தகத்தில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டதில் அங்கு வரக்கூடிய அந்த மருந்துகளை வாங்க வரக்கூடிய அந்த நோயாளிகளும் நோயாளியின் உறவினர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்தது, இந்த மருந்து என்பது இல்லை என்பதாகும். ஒரு சில மருந்துகள் ஒவ்வொரு நாளும், அதாவது மருந்துகள் வாங்குவதற்காக வருகை தரும்போதெல்லாம் 4 மருந்துகள் மருத்துவர்கள் எழுதி கொடுத்தால் அதில் 3 அல்லது 2 மருந்துகள் மட்டுமே இருப்பதாகவும், 1-2 மருந்துகள் இல்லை என கூறி திருப்பி அனுப்பப்படுவதாகவும் தற்போது மருந்துகளை வாங்க வரக்கூடிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செப்ளக்சின் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொற்று நோய் பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்று பாதிப்பு, அதே போன்று நுரையீரலில் சுவாச கோளாறில் ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்று பாதிப்பு, தோல் மற்றும் வயிறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்று பாதிப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த செப்ளக்சின் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மருந்துகள் தற்போது மருந்தகங்கள், அரசு மருத்துவமனை மருந்தகங்களில் இல்லாத காரணத்தினால் அந்த மருந்துகளை வாங்க வரக்கூடிய நோயாளிகள் தற்போது மருந்துகள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது உருவாகிறது. குறிப்பாக சென்னை மருத்துவமனையை பொறுத்தவரை சென்னை மட்டுமல்லாது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கூட பொதுமக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகை தருகிறார். அந்த அடிப்படையிலேயே இன்று நம் ஓமந்தூரார் மருத்துவமனையை சென்று பார்க்கும் போதும் கூட காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருந்தும் கூட நோயாளிகள் மருந்துகளை வாங்குவதற்காக வருகை தந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட இந்த மருந்துகள் என்பது கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. திமுக அரசை பொறுத்தவரை மருந்துகள் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் மருந்துகள் வாங்குவதற்காக அதிகப்படியான பொதுமக்கள் கூட்டம் வரிசையில் நிற்கிறது. எனவே அதற்காக 5 மருந்து கவுண்டர்கள் என்பது வழங்கப்படும் என்பதாக தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட அந்த 5 மருந்து கவுண்டர்கள் வைத்தால் போதுமானதல்ல, நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதாக குற்றச்சாட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அந்த 5 கவுண்டர்களில் ஒரு சில கவுண்டர்கள் இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பொதுமக்களின் சிகிச்சைக்காக வழங்கக்கூடிய மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுவது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட தொலைவில் இருந்து வந்து மருந்துகள் பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால் அந்த கவுண்டர்கள் மருந்தகங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நோயாளிகள் உரிய முறையில் அமர்வதற்கோ அல்லது இளைப்பாறுவதற்கோ நாற்காலிகள் என எந்த வசதியும் இல்லாத காரணத்தினால் நீண்ட வரிசையில் வெயிலில் காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது காணப்படுகிறது. இதனால் பலர் ஆங்காங்கே மயக்கமடைந்து அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய காட்சிகள் என்பதும் காண முடிகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து கவுண்டருக்கு சென்று மருந்துகளை கேட்டால் மருந்துகள் இல்லை என்ற சூழலே தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது நிலை வருகிறதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. கொஞ்சம் மாத்திரை தராங்க, மிச்சம் மாத்திரை வாங்கி மெடிக்கல், சோடா மிச்ச மாத்திரையே மெடிக்கல் வாங்குறேன், பாட்டில் மாத்திரை மிச்ச மாத்திரையே மெடிக்கல் தான் வாங்குறேன். மாத்திரை எழுதி கொடுத்துறாங்க, வாங்கிக்க மாத்திரைன்றாங்க, வாங்கிக்கிறீங்க வந்து கேட்டாக்கா மாத்திரை இந்த மாதிரி தான் இருக்குதுன்றாங்க. அதுவே போய் நான் மெடிக்கல் வாங்கிக்கிறது. கவர்மெண்ட் நம்மளுக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட்ல இந்த மாத்திரை எல்லாம் கிடைக்குதுன்றதுனால தான் நாங்கள் வரோம். அது எல்லாமே கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அது கிடைக்காம இருந்தனால தான் நாங்கள் அங்கங்கே அலையிறதா இருக்கு.